பேய்கள் வந்து இருக்குதா இல்லையான்னு சொல்றீங்கன்னா, நீங்க ஒரு உடம்பு, நான் ஒரு உடம்பு. நம்ம இறந்து போறோம், ஒரு வயசு இருக்குது, எல்லாருமே அலைஞ்சு தான் போவாங்க. அப்போ இறந்து போனதுக்கு அப்புறம் கண்டிப்பாக அது ஆத்மா தான் சேரும். சில பேர் வந்து தீ குளிச்சு இறந்துருவாங்க, சில பேர் வந்து தற்கொலை பண்ணி இறந்துருவாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆசை தீராமல் இறந்துருவாங்க. அப்படிப்பட்ட அவங்க கண்டிப்பாக பேயாக தான் மாறுவாங்க. ஆனால் அந்த பேயிலேயே பார்த்தீங்கன்னா நிறையா விதமான பேய்கள் இருக்குது. அதில் மேலும் பேய்கள் வந்து 128 பேய்கள் இருக்குது, பெரிய பெரிய பேய்கள். அதில் மோகினி, டாகினி, சாகினி, ரத்த காட்டேரி, அந்த மாதிரி பெரிய பெரிய பேய்கள் எல்லாம் உருவாகும். அதுலேயே பெரிய பெரிய பேய்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருநங்கை பேய்கள். இப்படிப்பட்ட பேய்கள் வந்து ஜனங்களோட உடம்புக்குள்ள புகுந்து இல்லாத பிரச்சனைகள் பண்ணும், இல்லாத சேதங்கள் பண்ணும். ஆத்மா சாந்தி அடைஞ்சு இறந்து போகிறவங்க வந்து பேய மாற மாட்டாங்க. நம்மளுடைய ஆசையெல்லாம் வந்துட்டு யாருக்கெல்லாம் நிறைவேறாமல் இருந்துக்குவாங்க அப்போதான் பேயா வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அது உண்மைதான். மக்களுக்கு வந்து எல்லா ஆசையும் நிறைவேறி இறந்து போனாங்கன்னா அவங்க பேயா மாறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. கண்டிப்பாக இருக்கு. எந்த மாதிரி பேய் வேணாலும் நம்ம வந்து யார் வேணும் வேணால் ஆக்க முடியும். அது மந்திரவாதிகள். நாங்கள் வந்து ஆகாசாது எண்ணம் ஒரு கூட நாங்கள் துரோகம் பண்ண மாட்டோம். எல்லாம் சேர்ந்து அடித்து இந்த மாதிரி பேய்கள் எல்லாம் இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு நம்ம காசிலோ அரிச்சந்திர காட்டு இருக்கு இல்லையா, அந்த அரிச்சந்திர காட்டுக்குள்ளே கொண்டு போய் அதனால ஜலத்துக்கு பந்தனம் பண்ணி கங்கா இதில் வந்து பஸ்மம் பண்ணி கங்கா ஆற்றில் வந்து கலக்கி வச்சோன்னா அந்த பேய் வந்து ஓடி போயிடும். ரெஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஏஜிஎஸ் அகோரிசாமி குருஜி தான் அணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட தொடர்ந்து ஆத்மா பத்தி, பேய் பத்தி, வசியம் பத்தி பேசுறதுக்கு நமக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. வாங்க தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். ஓம் நம சிவாயா தீர்காயுஷ்மான் பவோ பவா ஸ்ரீ மாத்திரை நமோ நமஹ. ஓம் நம சிவாயா அகோரி காளி நமோ நமஹ. நல்லா இருக்கிறீங்களா தாய்? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? அந்த கடவுள் ஆசீர்வாதம் ரொம்ப நல்லா தான் இருக்கிற. ஓம் நம சிவாயா தீர்காயுஷ்மான் பவா நமோ நமஹ. சார், நம்ம வந்துட்டு தொடர்ந்து ஆத்மான்னு சொல்றாங்க, பேய் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி உருவாகுது? உண்மையாவே இருக்குங்களா? இப்போ இருக்கு அப்படின்னா இப்போ நம்மளை சுத்தி இருக்குன்னா எப்படி நம்ம அது இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது? அதை பத்திலாம் சொல்லுங்க சார். ரொம்ப பெரிய விஷயந்தான் கேட்டிருக்கிறீங்க. பல ஆயிரம் வருஷம் ஆனாலும் நம்ம உலகம் வந்து அழிஞ்சு போனாலும் ஆத்மங்கிறது பெருசு. அந்த ஆத்மா பரமாத்மனோட சேர்ந்தது. அதே மாதிரி இந்த ஆத்மகள் பேய்கள் வந்து பார்த்திங்கன்னா தற்போது அதை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். பேய்கள் வந்து இருக்குதா இல்லையான்னு சொல்கிறீங்கன்னா, நீங்கள் ஒரு உடம்பு, நான் ஒரு உடம்பு. நம்ம இறந்து போகிறோம், இப்போ ஒரு வயசு இருக்குது, எல்லாருமே அலைஞ்சு தான் போவாங்க. அப்போ இறந்து போனதுக்கப்புறம் கண்டிப்பாக அது ஆத்மா தான் சேரும். சில பேர் வந்து தீ குளிச்சு இறந்துருவாங்க, சில பேர் வந்து தற்கொலை பண்ணி இறந்துருவாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆசை தீராமல் இறந்துருவாங்க. திடீர் மரணம் வந்து இறந்துருவாங்க. அப்படிப்பட்ட அவங்க கண்டிப்பாக பேயாக தான் மாறுவாங்க. ஆனால் அந்த பேயிலேயே பார்த்தீங்கன்னா நிறையா விதமான பேய்கள் இருக்கும். அதில் மேலும் பேய்கள் வந்து 128 பேய்கள் இருக்கும், பெரிய பெரிய பேய்கள். அதில் மோகினி, டாகினி, சாகினி, ரத்த காட்டேரி, அந்த மாதிரி பெரிய பெரிய பேய்கள் எல்லாம் உருவாகும். அதுலேயே பெரிய பெரிய பேய்கள் வந்து பார்த்திங்கன்னா திருநங்கை பேய்கள். இப்படிப்பட்ட பேய்கள் வந்து ஜனங்களோட உடம்புக்குள்ளே புகுந்து இல்லாத பிரச்சனைகள் பண்ணும், இல்லாத சேதங்கள் பண்ணும், இல்லாத மனு அர்த்தங்கள் பண்ணும். இதை பற்றி புரிஞ்சுக்கவ பெய் வந்து பிடிச்சிருக்குது அவனுக்கு. அப்படி இது பற்றி புரிஞ்சுக்கனவா அங்கே கோயில் இங்கே கோயிலுக்கிட்ட போய் நிவாரணம் பண்ணிக்குவாங்க. அதில் சின்ன சின்ன பேய் தான் போகும், பெரிய பெரிய பேயெல்லாம் போகாது. அப்படிப்பட்ட பெரிய பெரிய பேய்கள் கூட நாங்கள் வந்து பிடிச்சிட்டு இந்த மாதிரி பானைக்குள்ளே பிடிச்சிக்கிட்டு திக்பந்தனம் பண்ணி அந்த பேய்க்கு என்ன வேணும், சாப்பாடு வேணுமா, பொருள் வேணுமா, ஆனால் அந்த பேய்க்கு நிம்மதியாக பேசி அதுக்கு என்ன வேணுமோ கண்டிப்பாக அந்த பேய்களுக்கு சம்மந்தப்படியா கண்டிப்பாக அதுக்கு சம்மந்தப்பட்ட உணவுகள் கொடுப்போம். அதுக்கு என்ன பண்ணுமோ நிவாரணங்கள் கொடுப்போம். அது என்ன ஆசையோட இறந்ததோ கண்டிப்பாக அந்த ஆசை தீர்ற மாதிரி எதுனாலும் அது இறந்துருக்குதோ அதுக்கு சம்மந்தப்படி அந்த பேய் வந்து ஆத்மா தானே, அது திருப்திப்படுத்தி சாந்தம் படுத்தி நிவாரணம் பண்ணுவோம். சில பேய்களை பார்த்திங்கன்னா நம்ம பேச்சு கேட்காது. எதனாலன்னா அந்த பேய்கள் வந்து சைத்தானியாக மாறும். அதான் ரத்த காட்டுன்னு சொல்கிறது. அது ஆன்லைன் அழுக்கதான் பார்ப்போம். அந்த மாதிரி பேய்கள் கூட எந்த வழியில் பண்ண நல்லா இருக்குமோ அதை நாங்கள் கண்டிப்பாக பண்ணி தருவோம். நீங்கள் எது இருந்தாலும் கேளுங்க, சந்தோஷமா. சார், இப்போ பேய் அப்படின்னு சொல்லும்பொழுது
ஒரு ஆத்மா சாந்தி அடைஞ்சு இறந்து போறவங்க வந்துட்டு பேயா மாற மாட்டாங்க. நம்மளுடைய ஆசையெல்லாம் வந்துட்டு யாருக்கெல்லாம் நிறைவேறாம இறந்து போறாங்களோ, அவங்க தான் பேயா வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது உண்மைதானா? ஒருத்தவங்களுக்கு வந்து எல்லா ஆசையுமே நிறைவேறி இறந்து போனாங்கன்னா, அவங்க பேயா மாறதுக்கான வாய்ப்புகள் இல்லையா? கண்டிப்பாக இருக்குது. ம். பெய்யங்கிறது ஒரு ஆசை தான். ம். ஆனால் ஆசையில் வந்து இறந்தவங்க சில பேர் உண்மையாகவே இறந்து மறுபடி பிறப்பாங்க. ஸ்ரீகிருஷ்ண மகாபாரதத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரு? இறந்திருக்கிற உடல் முக்கியம் கிடையாது, அந்த ஆத்மா எப்பவுமே சஜீவமாக இருக்கும். சஜீவமாகனா உயிரோடு தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஆத்மகள் வந்து மறுபடி பிறக்கும். ஆனால் சில ஆத்மகள் வந்து நல்லாவே இறந்தனாலும் கூட, எல்லா ஆசைகள் தீர இறந்தனாலும் கூட, சில மந்திரவாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இறந்து போனால் எல்லாருமே இறந்துருவாங்க. பொதுவாக இறந்து போன எல்லாருமே 15 நாள் பெய்யாதான் சுற்றுவாங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ இது பண்ணுவாங்க. இதே பாருங்க, நம்ம இந்து கலாச்சாரத்திலே பாருங்க, இறந்து போனவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? பெரிய காரம் பண்ணுவாங்க, சின்ன காரம் பண்ணுவாங்க, அங்கே போய் பொறு வைப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையாவே பண்ணுவாங்க அந்த 15 நாள் வரைக்கும். எதனாலன்னா அந்த பேய் வந்து ஒரு 15 நாள், ஒரு மாதம் வரைக்கும் ஒரு நல்ல இதாகவே சுத்தம் இதாகவே பண்ணும். ஆனால் சில பேர் மந்திரவாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பேய் வந்து இறந்து போன பேய் இருக்குது இல்லைங்களா, இறந்து போன 15 நாளுக்குள்ளேயே இந்த பெயின் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன உருவத்தில் பிடிச்சிக்கிட்டு அது பெய்யாவே மாறுற மாதிரி நிறையா மந்திரங்கள் பண்ணி வச்சுட்டு, நிறையா திக்பந்தனங்களை பண்ணி வச்சுட்டு, நல்லா இருக்கிற அப்பாவிகள் மக்கள் மேலே கூட பேய்கள் அனுப்பலாம். இப்போ இவனை மேலே பிடிச்சிரும் இந்த பண்ணனா அது பேய் கண்டிப்பாக பண்ணும். அதே மாதிரி அந்த மாதிரி பண்ணி வச்சு நல்ல ஆத்மகள் கூட, நல்லா இறந்த ஆத்மகள் கூட பெய்யாக கூட பண்ணுற ஆளுகள் இருக்கிறாங்க. அதனால வந்து எந்த ஆசை முக்கியம் கிடையாது. அதோ இறந்து போன ஆள் வந்து ஆத்மையாக மாறிக்கிறாங்களா பெய்யாக மாறிக்கிறாங்களா, அது வந்து அவங்க வீட்டில் அவங்களுக்கு தான் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்க மாட்டாங்க யாருமே. எதனாலன்னா போயிடுச்சு, நம்ம டைம் சரியில்லை தான் நினைப்பாங்க. இதனால தான் இறந்து போன அந்த ஆத்மகள் வந்து பெய்யாக மாறினால அந்த வீட்டுக்கு கூட நல்லா இருக்காது. அவங்க வந்து என்ன பண்ணுவோம், பித்ருதோஷம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்களே? பித்ருதோஷம், பெரியவங்களை பண்ண பாவங்கள் பசங்களை மேலே வரும். பெரியவங்க மேலே இருக்கிற தோஷங்கள் பெய்கள் ஆனாலும் வீட்டு மேலே தான் வரும். அதே மாதிரி இப்போ பெய்யா மாறின அந்த தோஷங்கள் கூட வீட்டு மேலே கூட உலகலாம். அதனால வந்து முன்னேற்றம் இல்லாமல் போகலாம். அதனால் பேய்களை வந்து நிறையா ரூபங்கள் இருக்கும். எந்த மாதிரி பேய் வேணாலும் நம்ம வந்து யார் வேணுமேலும் அனுப்ப முடியும். அது மந்திரவாதிகள். நாங்கள் வந்து நாகசாது எண்ணம் ஒரு கூட நாங்கள் துரோகம் பண்ண மாட்டோம். எல்லாம் சாந்தி அடித்து இந்த மாதிரி பேய்கள் எல்லாம் இந்த மாதிரிலாம் பிடிச்சிக்கிட்டு நம்ம காசியிலோ ஹரிச்சந்திர காட்டு இருக்கும் இல்லையா, அந்த ஹரிச்சந்திர காட்டுக்குள்ளே கொண்டு போய் அதனால ஜலதிக்பந்தனம் பண்ணி கங்கா இதில் வந்து பஸ்மம் பண்ணி கங்கா ஆற்றுல வந்து கலக்க வச்சுட்டோம்னா அந்த பேய் வந்து ஓடி போயிடும், சாந்தி அடையும். அப்போ அந்த உண்மையாகவே அந்த பேய்கள் வந்ததுக்கப்புறம் அழிஞ்சிருமா? திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லையா? உண்மையான கேள்விகள் கேட்டிருக்கிறீங்க. பேய்கள் வந்து நிறையா பேய்கள் இருக்கும். ஒரு வாட்டி நம்மக்கிட்ட அந்த பெய்யா ஒரு வேளை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆளு மேலே வந்து பிடிச்சி நிறையாவே சேதங்கள் பண்ணிச்சு. ஒரு பொதுவாக ஒரு உதாரணம் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்த கிளைண்ட்டு தான் பெய்யா மாறி வந்திருக்குது. எங்கேயோ இருக்கிற பேய் யாரோ வீட்டு மேலே அனுப்பின அந்த பேய் வந்து ஒரு வீட்டில் வந்து சேதம் பண்ணி இன்னொரு வீட்டில் வந்துச்சு. ஒரு பேய் கூட ப்ரமோஷன் இருக்கும். எப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டாவது 2வது டிகிரி எப்படி படிப்போமோ, ஒரு பேய் முதல்ல நார்மலான பேய் தான், அதுக்கப்புறம் ஒரு மோகினி, அதுக்கப்புறம் ஒரு ரத்த காட்டேரி, பெரிய ராட்சசி எல்லாம் மாறும். அது மாறினதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? அது ஒரு பவரை கூட ஏற்றிக்கும். இப்படிப்பட்ட பேய்கள் இருக்குதானே நிறையா பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. சில மக்கள்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேய்கள் பிடிக்கும், ஆனால் வெளியில் சொல்ல மாட்டாங்க. வெளியில் தெரிஞ்சால் கௌரவம் போயிடும், மானம் போயிடும். இப்போ இந்த காலத்தில் பேய் இருக்குதா நம்பிக்கை இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, இவனுக்கு தண்ணி கொடுக்குறா, இவனை வந்து தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லி இப்படி பண்ணுறேன்னு சொல்லி அவங்க நம்ப மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆள் வீட்டில் என்ன ஆயிடுச்சு, தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. இறந்ததுக்கப்புறம் அந்த பையன் கூட பெய்யாதான் மாறினான். ஆசை தெரியல சொன்னான், அப்பா நான் உயிரோடு இருக்கும்போதிலோ பேய் பிடிச்சா நான் நம்பலை, இப்போ நானாக பேயா மாறினா அங்கே பேயா மாறிச்சேன்னு சொன்ன. நைட் நேரத்தில் கழுத்து வந்து மிதிக்கிற மாதிரி, அவங்க வீட்டில் மிதிக்கிற மாதிரி மனுசப்தங்கள், பெரிய நிறையா வேதனைப்பட வேண்டி நோய்கள் எல்லாம் வர வச்சிருக்குது அந்த பேய். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க உடனே நம்மக்கிட்ட வந்தாங்க. நம்ம மொபைல் நம்பர் பார்த்து வந்த உடனே என்ன வந்திருக்கு, எப்படி வந்திருக்கு, எது மூலமாக வந்திருக்கு, முதல்ல வந்து அதோட மூலம் கண்டுபிடிச்சிட்டு அந்த மாதிரி பேய் வந்து இதில் பிடிச்சிக்கிட்டு வரல. முதல்ல அதுக்கு என்ன உணவு வேணும், முதல்ல அந்த பேய் கூட பேசுவோம். அந்த பேய் கூட பேசி அதுக்கு எந்த ஃபுட்டு வேணும், எந்த உணவுகள் வேணும், எந்த மாதிரி பூஜைகள் பண்ணமோ அது ஒரு வாட்டி இது பண்ணிட்டோம்னா, இந்த மாதிரி கட்டு திக்பந்தனம் பண்ணேன், இந்த மாதிரி
சக்திவேல் வச்சு இது பண்ணிட்டோம்னா அது வந்து நம்மக்கிட்ட போயிடும். ஒரு வாட்டி நம்மக்கிட்ட வந்த பேய் பஸ்மம் பண்ணி ஆற்றுல கழுக்கிட்டோம்னா பல வருஷம் ஆனாலும் வராத சாந்தடைஞ்சு மறுபடி மறுஜன்மம் கூட இருக்காது அந்த பேய்க்கு, அப்படியே போயிடும். அதான் பேயோட இது. எப்படிப்பட்ட பேய்கள் இருந்தாலும் நம்மளை நம்பி வாங்க, சைவனை இருந்தாலும் நம்ம கிட்ட வாங்க. எந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு வேணுமா கண்டிப்பாக நிறைவேற்றி காட்டுவோம். ஃபோன் மூலமாக வாட்ஸ்அப் மூலம் ஃபோன் பண்ணுங்க, எல்லாம் நல்லபடியாக முடிச்சு கொடுப்போம். நம்மக்கிட்ட வந்துடுங்க, எல்லாம் பார்த்துக்கிறோம். ஓம் நம சிவாய. சார் இப்போ பேய் அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது இப்போ 2 கேள்வி இருக்கு சார். ஒருத்தவங்க மேலேயே 2-3 பேய்க்கு மேல வந்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பா இருக்கு, அப்படின்னு கண்டிப்பா சொல்றாங்க. அது பத்தி சொல்லுங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒருத்தவங்களுக்கு பேய் பிடிக்கணும், செய்வினை வைக்கணும் அப்படின்னா கூட உங்களுடைய ஜாதகத்துல அதுக்கு இடம் கொடுத்தா மட்டும்தான் அந்த பேயோ செய்வினையோ அது உள்ள வரும்னு சொல்றாங்க. அதை பத்தியும் சொல்லுங்க சார். உண்மைதான், நீங்கள் சொன்னது எல்லாம் உண்மைதான். பேய்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒருத்தர் மேலே 5 பேய் கூட பிடிச்சது இருக்குது. பேய்கள் வந்து ஆசை தீராமல் தான் வரும். இப்போ பொதுவாக பேய்கள் எப்படிப்பட்டாலும் பிடிக்குமான்னா எல்லாருமே பிடிக்காது, அவங்க ஜாதகம் பொறுத்து தான் பிடிக்கும். அப்படி பிடிச்ச அவனுக்கு கூட பேய்கள் அது அவனுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் வேதனையாக இருக்கும். பொதுவாக அவனுக்கு தண்ணி குடிக்க ஆசை இருக்கும், சில பேருக்கு பொம்பளை தொடர்பு இருக்கிற மாதிரி ஒரு ஆசை இருக்கும், தப்பான எண்ணங்கள். அப்படி பட்டவனுக்கு என்ன பண்ணுவானோ இந்த மாதிரி கெட்ட பேய்கள் தான் பிடிக்கும். பிடிச்சி என்ன பண்ண தெரியும், இன்னும் தப்புகள் பண்ண வச்சிடும். சில பேர் வந்து தற்கொலை பண்ண தான் நினைப்பாங்க, அதே மாதிரி தற்கொலை பண்ணுவாங்க. சில பேர் வந்து டிரைவிங் பண்ணுவாங்க, டிரைவிங் பண்ணி இறந்த பேய்கள் இருக்கும், அதை டிரைவிங்லேயே பண்ண வச்சோம். அந்த மாதிரி பேய்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் மேலே நிறையா பேய்கள் வந்து பிடிக்கும். அது நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இந்த பேய்கள் வந்து நிறைய விதமான பேய்கள் இருக்குமான்னு சொன்னல. மோகினி பிடிச்சோன்னா காமமாக அலைஞ்சிருவான். அதே மாதிரி வந்து யக்ஷனை பிடிச்சான்னா ஒரு பைத்தியமாக தான் சுற்றுவான். பேராசை சம்மந்தப்பட்ட பேய் பிடிச்சா ஒரு மாதிரி மாறும். அதனால பார்த்தீங்கன்னா ஒரு பேய் பிடிக்கும்பொழுது ஒரு ஆள் வந்து ஒரு மாதிரி நடந்துக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக. அதே மாதிரி ஜாதகம் பற்றி சொன்னீங்க, ஜாதகம் வந்து நல்லா இருக்கிறவங்க அதிர்ஷ்டம் இருக்கிறவங்க கண்டிப்பாக பிடிக்காது. அப்படிப்பட்ட ஆளு மேலே கூட இவன் நல்லா வளர்றானே, இவன் முன்னுக்கு போகிறான்னு சொல்லி எப்படிப்பட்ட ஜாதகம் ரொம்ப அதிர்ஷ்டசாலி ஆனாலும் கூட மந்திர திக்பந்தனம் பண்ணி அந்த பேயின் வந்து ஆதினத்தில் பிடிப்பாங்க மந்திரவாதிகள். சில மந்திரம் பண்ணுறவங்க இவனு மேலே அனுப்பணும்னு நினச்சாங்கன்னா அந்த பேய் பிடிச்சி அது கட்டு திக்பந்தனம் பண்ணிவிட்டு அதுக்கு எல்லாம் சம்மந்தமாக பொரியெல்லாம் வச்சு அது சில உயிரினங்களெல்லாம் வெட்டி உயிரினங்கள் சொல்லுவாங்கள்ல வெட்டி கட்டு திக்பந்தனம் பண்ணி இவன் மேலே பிடிச்சிரும். இவன் நல்லா சம்பாதிக்கிறான், இவன் வந்து இப்படி பைத்தியமாக ஆடணும். சில பேர் திடீர்னு கோபப்படுவாங்க, கோபம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பேசணும்னு தெரியாது. சில பேர் வந்து குடிக்கும்போது என்னென்னமோ பண்ணுவாங்க, சில பேர் எதோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி பேய்கள் வந்து நல்லா இருக்க அவனை ஜாதகத்தை கூட பிடிக்க வச்சுட்டு அவன் வாழ்க்கை கூட இது பண்ணி தற்கொலை கூட பண்ணி வைப்பாங்க. பேய்ங்கிறது ரூபமாங்கிறது ஒரு பஞ்சபூத சக்தி. அது பஞ்சபூத சக்திங்கிறது எது வேணா பண்ண முடியும், எப்படிப்பட்ட ஆளு மேலே கூட அனுப்பி வைக்க முடியும். செலிபிரிட்டி ஆனாலும் மனிதன் ஆனாலும் கோயிலில் பூஜார் ஆனாலும் நம்மளும் மாதிரி ஆளு மேலே ஆனாலும் கூட பேய்கள் வந்து பிடிக்கும். அது பிடிச்ச உடனே என்ன பண்ணுவோம், அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் பண்ணதான் பார்ப்போம். அது சில பேர் எல்லாம் அது வெக்கமானோ ஐயோ மரியாதை போயிடும் பேய் பிடிச்சி வெளியில் போனான்னு சொல்லி அவங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து இன்னும் நிறைய சாதங்களோட நிறைய வியாதனோட நிறைய தொந்தரவோட நிறைய ஆப்பத்தோட முடிஞ்சிடும். சொல்ல முடியாமல் முடிஞ்சிடும். கடைசி பார்த்தா வாழ்க்கை இல்லாமல் போயிடும். எப்படிப்பட்ட பெய் இருந்தாலும் நம்மக்கிட்ட சொல்லுங்க, எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நம்மக்கிட்ட சொல்லுங்க, கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும். மரியாதையாக பார்த்து ஐயோ இப்படி போயிருமான்னு பார்த்து நீங்கள் போனீங்கன்னா வாழ்க்கை தான் கடைசி சேதமாயிரும். ஓம் நம சிவாய. சார் நம்ம வந்துட்டு வசியம் பற்றி சில விஷயங்கள்லாம் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் சார். வசிய மை வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்? இப்போ நீங்கள் வசிய மையும் வச்சுருக்கீங்க, ஸோ அந்த மை எதுக்கு பயன்படுத்தலாம், ஸோ அதை பற்றிலாம் சொல்லுங்கள் சார். ஓம் நம சிவாய. தீர்காயுஷ்மான பவோ பவா. வசீகரணம் அங்கிறது நல்லதுக்கு பயன்படுத்த நல்லதான்னு சொல்லுவாங்க, கெட்டதுக்கு பயன்படுத்த கெட்டதான்னு சொல்லுவாங்க. ஆனால் வசீகரணம் அங்கிறது தொழில் வசீகரணம் பண்ணலாம், வேலை வசீகரணம் பண்ணலாம், நீ என்ன நினைக்கிறீங்க எல்லாம் பண்ணலாம். பொதுவாக இப்போ பார்த்தீங்கன்னா வசியமை வந்து அவங்களோட தேவைக்கு தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. வசியமையை கண்டுபிடிச்சது கடவுள்கள் தான். எதுக்காக? நம்ம வாழ்க்கையில் நல்லாவே இல்லை, நம்ம ஜாதகம் அதிர்ஷ்டம் இருக்கிறவனுக்கு எதை வேணால் பண்ண முடியும். அவன் சின்னதாக வேலை பண்ணாலும் கூட நல்லா சக்ஸஸாக கொட்டோ பணம் கட்டும். எது பண்ணாலும் அந்த வேலை கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அதிர்ஷ்டம் இல்லாதவன் நிறையா தொழில் பண்ண நினைக்கிறா, வேலை பண்ண நினைக்கிறா, ஒரு ஃபிலிமே பண்ணுற நினைக்கிறா. இப்போ நீங்கள் ஒரு ஆங்கரிங் ஒரு நல்ல பேரில் வந்திருக்கிறீங்க, இன்னும் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கிறீங்க. அது உங்களுக்கு ஒரு தெய்வ சக்தி அதிர்ஷ்டத்தோடு தான் நீங்கள் போகிறீங்க. உங்களை மாதிரி நிறையா பேர் ஆங்கரிங்காக நினைக்கிறாங்க, வர முடியல. எதனால் தெரியுமா? அவங்க முகத்தில் அந்த வசீகரண சக்தி இல்லை. ஒரு தொழிலுக்கு போய் நம்ம ஒரு பொருள் வாங்கலாம்னு நினைக்கிறோம், 4-5 கடை இருக்காங்க, ஆனால் ஒரு கடைக்கே நம்ம போகிறோம்.
ஏன்னா அவனுக்கிட்ட ஒரு வசீகரண சக்தி இருக்குது. அதே மாதிரி இயற்கையாக இருக்குது வசீகரணம். அப்படிப்பட்ட இயற்கையான வசீகரண சக்தி சில பேருக்கு இல்லாமல் போயிடும். அதனால் சில பேர் தொழில் வச்சாலும் முன்னேற்றம் இல்லாமல் போயிடும், யாங்கரியம் பண்ண நினச்சாலும் முன்னேற்றம் இல்லாமல் போயிடும், கல்யாணம் பண்ண நினச்சாலும் கல்யாணம் பண்ணாமல் தடை ஆகும். நிறையா பொண்ணுகள் வந்து திருமணத்தை பார்த்தாலும் கூட திருமண தடை ஆகும். அதே மாதிரி நிறையா பொண்ணுங்களுக்கு நிறையா மேட்சிங் வந்தாலும் கூட கல்யாண விஷயத்தில் ஆம்பளை கிடைக்காம போகும். கல்யாணம் ஆனாலும் கூட புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே நல்லா நிம்மதி இல்லாமல் சண்டையோட தான் சத்தனோட தான் பிரிஞ்சு டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டு இருக்குது. இதனால் எதனால் தெரியுமா? அவங்க 2 பேர் இடையில ஒத்துமை இல்லை, அவங்க தொழில் இடத்துல பொதுவாக ஒத்துமை இல்லை. அதனால இந்த வசீகரண மை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கட்டு திக்பந்தனம் பண்ணி 59 மூலிகைகள் எல்லாம் போட்டு வசீகரண கட்டு திக்பந்தனம் வச்சுட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 101 கட்டணம் தெரியுமா? அஷ்ட திக்பந்தனம் கட்டணம் சொல்லுவாங்க. அஷ்ட திக்பந்தனம் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் நம சிவாய சர்வேஸ்வரிய நமோ நமஹ இப்படி இருக்கும். இது ஸ்ரீசக்கரம். இது அஷ்ட திக்பந்தனம் வந்து கோடா இருக்கும். அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு செவரு காம்பவுண்ட் வால் எப்படி கட்டுவாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேக்குதாத்தாய், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஷ்ட திக்பந்தனம் பண்ணி இந்த மையெல்லாம் திக்பந்தனம் பண்ணி நீங்கள் எதுக்காக நீங்கள் பயன்படுத்த நினைக்கிறீங்களோ, சில வீட்டில் வந்து புருஷன் பொண்டாட்டி சண்டை வந்தாலும் இது மை வச்ச உடனே சண்டை இல்லாமல் போயிடும். இதே மை வந்து இப்படிப்பட்ட ஒரு தவிடு இருக்கும், அந்த தவிடுக்கு நாங்கள் உள்ளே தேய்ச்சி வைப்போம். வச்சுட்டோம்னா அந்த தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். அதே மாதிரி சில பேர் திருமண தடை நல்லாவே வராமல் திருமண தடை இருந்துக்கிட்டே இருக்குதானே சில பேருக்கு, அப்படிப்பட்ட ஆளுக்கு கன்னத்தில் வச்சுக்கிற மாதிரி நாங்கள் கொடுப்போம். வச்சுட்டவங்களுக்கு கரெக்டாக 21 நாள் 31 நாள் கல்யாணம் ஆகும். சில பேர் வந்து செலப்பிட்டே இருக்கிறாங்க, சில பேர் வச்சுக்கிறாங்க இப்போ கன்னத்தில் மை. அப்படிப்பட்ட ஆளை எதுக்காக வச்சுக்கிறாங்க? நல்லதுக்காக தான் வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் என்ன நினச்சி அந்த மை வச்சாலும் கூட கண்டிப்பாக நம்ம மை நல்லபடியாக வேலை செய்யும், வசமே கண்டிப்பாக இதாகும். நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணாலும் நல்லதுக்கு யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக நாங்கள் சரி பண்ணி தருவோம். இப்போ 2 கேள்வி. இப்போ இந்த மையில வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 மூலிகைகளுக்கு மேலே சொன்னீங்க இல்லையா? ஸோ என்னென்ன மூலிகைகள்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று. இப்போ நம்ம அந்த மூலிகை கொண்டு அந்த மையை பயன்படுத்தணும்னா எத்தனை நாளாக நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது, நமக்கு என்ன பிரச்சனைனாலும் இந்த ஒரு மை தானா இல்லை வேறு வேறு மைகள் இருக்கா? மைகள் வந்து பார்த்தீங்கன்னாலே 1000 விதமான மைகள் இருக்குது. ஒரு இதுக்கு ஒன்று தான் பயன்படுத்த முடியும். நீங்கள் கேட்டிருக்கிறீங்க எந்தெந்த இதுக்கு எந்தெந்த செடிகள் யூஸ் பண்ணுவாங்களோ அதெல்லாம் தெய்வ ரகசியம். அப்படி தெரிஞ்சிருந்தால் நீங்களே வேலை பண்ணலாமே, உண்மை இல்லைங்களா? அதெல்லாம் சொல்ல முடியாது வேலைகள். ஏன்னா நம்ம குருநாதர்கள் கட்டு போட்டிருக்கிறாங்க. இது எல்லாமே நம்ம சம்மந்தப்பட்ட தாளப்பத்திர கிரந்தங்கள்ல இருக்கு. இது இந்த மாதிரி இப்படிப்பட்ட மூலிகைகளை வெளியில் படுத்தக்கூடாது நாங்கள். ஏன்னா இப்படிப்பட்ட மூலிகைகள் வெளியில் படுத்தினாலும் கூட நமக்கு அந்த மந்திரங்கள் வந்து அந்த மைகளை வந்து வேலை செய்யாமல் போயிடும். அதனால சொல்ல முடியாத வேலைகள். ஏன்னா நீங்கள் எதுக்காக வரீங்களோ அதுக்காக நாங்கள் சரி பண்ணுறதுக்கு என்னென்ன மூலிகைலாம் வேலை செய்யும், எப்படிப்பட்ட மூலிகைக்கு எப்படி மந்திர திக்பந்தனம். இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு விஷயம், ராமாயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணன் வந்து மயங்கி உழுவாங்க, அனுமான் வந்து ஜீவசஞ்சீவனி கொண்டு வந்துடுவாங்க. அது வச்ச உடனே அந்த மூலிகை வந்து அவர் உயிர் வந்துடும் இல்லையா? அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற அந்த மூலிகைகள் வந்து மந்திரம் பண்ண மூலிகைகள் தான். அந்த மூலிகைகள் வந்து எப்படிப்பட்ட மை ரெடி பண்ண நல்லா இருக்குமோ அப்படிப்பட்ட மைகள் தான் நாங்கள் இது பண்ணுவோம். அதனால வந்து நீங்கள் எது இருந்தாலும் நம்மக்கிட்ட சந்தேகம் இல்லாமல் வாங்க, அந்த மாதிரி மைகளை கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படுத்துவோம். சரி, இப்போது நம்ம சுற்றி போடுறது அப்படின்னும் பொழுது நம்ம எதனா ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த முச்சந்தியில் எடுத்துகிட்டு போய் தான் அதெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுக்கு காரணம் என்ன சார்? ஓம் நம சிவாய தீர்காயுஷ்மான் பகோபகா ஓம் சர்வசக்தி நமோ நமஹ ஜெய் காளி ஸ்ரீகாளி அகோரி காளி நமோ நமஹ. உச்சந்தங்கிறது அது ஒரு பெரியது. சரி, ஒரு நிமிஷம். முச்சந்தி சாரி முச்சந்து நல்ல அற்புதமான கேள்வி தான் கேட்குறேங்க. ஏன்னா நிறையா மக்களுக்கு அவங்க மேலே இருக்கிற சில பிரச்சனைகள் சில சேதங்கள் எல்லாம் வந்து சேரும். அப்படிப்பட்ட அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? முட்டை, எலுமிச்சை பழம், கோழி மண்டை இதெல்லாம் வச்சு முச்சந்தில் வீசி போடுறாங்க. அது முச்சந்தில் வீசி போன உடனே அது தெரியாமல் நிறைய அப்பாவிகள் மக்களை தாண்டுறாங்க. ஆனால் அப்படி தாண்டுற எல்லாருக்குமே அந்த பேய் பிடிக்காதோ, இந்த சைவனே பிடிக்காதோ, அதில் இருக்கிற எதுக்காக சுற்றி போனால் பிடிக்காது. அந்த ஜாதகத்தை இருக்கும் இல்லையா, ஒத்து போய் இருக்கும் இல்லையா, அவனுக்கு பிறந்த டயத்தில் எப்படி எல்லாம் இருக்குதோ சுற்றி போகிற ஆளுக்கு, அப்படிப்பட்ட ஆளு தான்னா அவங்களுக்கு தான் இந்த மாதிரி முச்சந்தில் இருக்கிறது பிடிக்கும். இப்படிப்பட்ட அந்த தோஷங்கள் பிடிச்ச உடனே அவங்க வீட்டில் வந்துடும், இல்லாத சேதங்கள் பண்ணும். இப்படிப்பட்ட உச்சந்தில் போகிறது ரொம்ப தவறான விஷயங்கள். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னா கோயிலுக்கு போங்க, நிறையா ஜோசியர்கள் இருக்கிறாங்க அவங்ககிட்ட போங்க, இல்லை நமக்கு ஃபோன் பண்ணுங்க. இப்படி போகிறனால உங்களால நிறைய மக்களுக்கு சேதங்கள் வருது. இப்படிப்பட்ட எப்படி சைவனை இருந்தாலும் சில பேய்கள் இருந்தாலும் எதனால நீங்கள் நோய்கள்னால போடுறீங்களோ
அப்படிப்பட்டது நிறைய மக்களுக்கு அவதுகள் ஆகுது. அந்த மாதிரி உச்சந்தல போட்டது கூட ரொம்ப ஆபத்தானது. இது தாண்டி இருப்பாங்க இல்லையா, அவனுக்கு உடனே பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆன ஒன்று அப்படிப்பட்டாலும் நம்மக்கிட்ட வந்தாலும் கூட அது சரி பண்ண தருவோம். நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் கூட கண்டிப்பாக நம்மளை நம்பி வாங்க, கண்டிப்பாக ரெடி பண்ணி கொடுப்போம். ஓம் நம சிவாய. சார் இப்போ நீங்க வந்து என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் தீர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? இப்போ நீங்க இந்த தகடு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றது, அதுக்கப்புறம் இந்த வெத்தலையில மையெல்லாம் தடவி வச்சிருக்கீங்க இல்லையா? அதெல்லாம் வந்து எதுக்கு பயன்படுத்துறது சார்? திக்சூசினி, திக்சூசினு தெரியுமாம்மா? திக்சூசினிங்கிறது நம்ம பார்க்கறது. ம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திக்சூசினி, இப்போது ஒரு டாக்டர் கிட்ட போனால் நோய்களை பற்றி கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவாங்க, ஸ்கேன் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம குருவுகள் நமக்கு படித்து வச்சது வெத்தலில் மை போட்டு பார்க்கணும். அந்த மை போட்டு பார்க்குறதுல சில மந்திர திக்பந்தனம் சம்மந்தப்பட்ட மை இது. அந்த மையில் வந்து கட்டு திக்பந்தனம் பண்ணி மந்திரங்களை வர வச்சுட்டு இப்போ உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்குது எப்படியெல்லாம் இருக்குதோ உடனடியாகவே இந்த மையிலோ போட்டு பார்த்தோம்னா, அதே மாதிரி இந்த வெத்தலில் வந்து பார்த்தீங்க வெத்தலை பார்க்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த வெத்தலை இலையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மை வச்சு பார்த்தா அவங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் கூட உடனடியாக அது தீர்வு கிடைக்கிற மாதிரி சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட தகுடுகள் தருவோம், தாயத்துகள் தருவோம், கயிறுகள் தருவோம். இந்த தகுடு வந்து சர்வசாதாரண தகுடுகள் கிடையாது. 9 நாள் தேவி தசரா சொல்லுவாங்க இல்லையா, நவராத்திரி பூஜைகள் பண்ணி சர்வ அகோரி சக்திகள் வந்து வர வச்சுட்டு அஷ்ட திக்பந்தனம் பண்ணி 18 சக்தி பீடம்லேருந்து கொண்டு வந்தா குங்குமை, 12 ஜோதிர்லிங்கங்கள்லேருந்து கொண்டு வந்தா விபூதி, திரிவேணி சங்கமம்லேருந்து கொண்டு வந்த ஜலங்கள் வச்சு அந்த தகுடு அந்த பொருள்களை வந்து சுத்தி பண்ணி மந்திரங்கள் ஏற்றி சக்தி திக்பந்தனம் பண்ணி அது வச்சிருக்க அந்த தகுடு. இப்படிப்பட்ட தகுடு உங்கள் வீட்டில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எது நினச்சி வந்துடுறீங்களோ கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி தீர்வு கிடைக்கும். உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் தொழில் வசீகரண தகுடுகள் இருக்குது, தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட பொருள்கள் இருக்குது, நம்ம அண்ணாக்காரு கட்டுக்கிறதுக்கு தாயுதுகள் இருக்குது, சாமி சம்மந்தப்பட்ட டாலர்கள் பீருவாவில் வச்சுக்கிறதுக்கு, பீருவான்னு தெரியுமில்ல, பீருவாக்குள்ளே வச்சுக்கிற டாலர்கள் இருக்குது. எப்படிப்பட்ட சம்மந்தப்பட்ட பொருள் வேணாலும் நம்மக்கிட்ட கிடைக்கும். கண்டிப்பாக வாங்கோ. அந்த கடவுள் ஆசீர்வாதம் கூட எல்லா எந்த விஷயத்துக்கு நீங்கள் நினச்சி வந்தாலும் எல்லா பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக நம்மக்கிட்ட தீர்வு இருக்குது. எது இருந்தாலும் நம்மளை தொடர்புள்ளுங்க. நம்ம கிளைகள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒன்று இருக்குது, பொள்ளாச்சியில் ஒன்று இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆசிரமங்கள் வந்து காசியிலேருந்து கேரளா வரைக்கும் எத்தனையோ மக்களுக்கு பண்ணுற நம்ம ஆசிரமங்கள் இருக்குது, கோயில்கள் இருக்குது. கண்டிப்பாக நம்மளை நம்பி வாங்க, சரி பண்ண தருவோம். ஓம் நம சிவாய. தீர்காயுஷ்மான் பவ. நமோ நமஹா. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். ஓம் நம சிவாய. தீர்காயுஷ்மான் பவ.